சான்றிதழின்படி நான் ஒரு இந்துதான். நான் ஏன் இந்து மதத்தை விமர்சிக்க வேண்டும்? சில இந்து மதவெறியர்கள் இதை கொச்சையாக விமர்சிக்க வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் அந்த விமர்சனங்களை வைப்பதால் நாம் அதை பொருட்படுத்த வேண்டிய தேவையில்லை. என்னுடைய வளர்ச்சியில் அக்கறை உள்ளவர்கள் இஸ்லாமியர்கள் என்னை விமர்சித்தால் அதற்கு நான் பதில் சொல்லலாம். திருமாவளவன் வளர வேண்டும், வலுப்பெற வேண்டும் என்று விரும்புகிற அந்த நைதலி அவர்கள் என்னை விமர்சித்தால் அதற்கு நான் பதில் சொல்லலாம். நான் வளரவே கூடாது என்று எண்ணுகிறவன் என்னை விமர்சித்தால் அவனுக்கே நான் பதில் சொல்ல வேண்டும். இந்த கட்சி வளரவே கூடாது என்று கருதுகிறவன் இந்த கட்சியை பற்றி விமர்சித்தால் அவனுக்கே நான் பதில் சொல்ல வேண்டும். ஆகவே அந்த விமர்சனங்களை பற்றி நாம் கவலைப்படவில்லை. இந்து சகோதரர்கள் யாரும் இஸ்லாமியர்களால் வெறுக்கப்பட்டார்கள் அல்லது துரத்தப்பட்டார்கள் என்பதற்கு எந்த சான்றும் இல்லை. பாபர் மசூதியை இடித்த நேரத்தில் கூட பாபர் மசூதி இடிக்கப்பட்டது ஏன், நீதி வேண்டும் என்று அறவழி போராட்டத்தை தான் இஸ்லாமியர்கள் கையில் எடுத்தார்களே தவிர வன்முறை போராட்டத்தை கையில் எடுக்கவில்லை. அதிலும் குறிப்பாக தமிழகம் மிகவும் அமைதியாக அறவழியில் இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு இஸ்லாமிய சமூகம் அந்த அளவுக்கு பக்குவப்பட்ட ஒரு சமூகமாக, முதிர்ச்சி அடைந்த ஒரு சமூகமாக இருக்கிறது என்பதற்கு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நேரத்தில் நடந்த இஸ்லாமியர்களின் போராட்டங்கள் சான்றுகள். அகில இந்திய அளவிலே கூட வெளிப்படையாக 400 ஆண்டு கால பழமை வாய்ந்த அந்த சின்னம் தகர்க்கப்பட்டது. அதுதான் மோடியை பிரதமராக்கியது, அன்றைக்கு அத்வானியை பிரதமராக்கியது. அதுதான் பிஜேபிக்கு மிகப்பெரிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது. வன்முறைகளின் மூலம், வெறுப்பு அரசியலின் மூலம் சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு ஒருங்கிணைப்பை செய்வது என்பதுதான் பாரதிய ஜனதாவுக்கும் சங் பரிவார் அமைப்புக்கும் அடிப்படை நோக்கமாக இருக்கிறது என்பதை அந்த கட்சியில் உள்ள இந்து சகோதரர்களை புரிந்து கொள்ள வேண்டும். சமூக ஒற்றுமையே கூடாது என்பதுதான். இந்த நிலையில் ஒன்றை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இங்கே பேசிய தோழர்கள் சொன்னார்கள், குறிப்பாக ஒரு தோழர் சொன்னார், ஒரே நாடு என்று முழங்குகிற மோடியே உன்னால் ஒரே சுடுகாடு என்று உரத்து பேச முடியுமா என்று கேட்டார். அவர்கள் உண்மையிலேயே இந்த நாட்டின் ஒற்றுமையை விரும்பி இந்த முழக்கத்தை முன்வைக்கவில்லை. சீர்குலைவை ஏற்படுத்த வேண்டும், சமூக பதற்றத்தை உருவாக்க வேண்டும், வன்முறைகள் வெடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் என்கிற முழக்கத்தை முன்வைக்கிறார்கள். ஒரே நாடு என்று சொல்வது சரி, இந்தியா பல்வேறு நாடுகளாக சிதறண்டு விடக் கூடாது, ஒரே நாடாக இருக்க வேண்டும் என்கிற முழக்கத்தை யாரும் எதிர்த்து பேசப்போவதில்லை, மறுத்து பேசப்போவதில்லை. ஆனால் ஒரே கலாச்சாரம் என்பதன் பொருள் என்ன? எப்படி ஒரு நாட்டில் ஒரே கலாச்சாரம் இருக்க முடியும்? எந்த நாட்டிலும் இருக்க முடியாது. ஒரே கலாச்சாரம் என்றால் அதற்கு பொருள் ஒரே மதம் இருந்தால்தான் முடியும். அதான் அதற்கு பொருள். ஏனென்றால் கலாச்சாரத்தை தீர்மானிக்கக்கூடிய 2 முக்கிய கூறுகள், ஒன்று மதம், இன்னொன்று மொழி அல்லது மொழி சார்ந்த இனம். மதம் கலாச்சாரத்தின் ஊற்றுக்கண், அதுதான் தீர்மானிக்கிறது. மதம்தான் வழிபாட்டு முறைகளை தீர்மானிக்கிறது, வாழ்க்கை நெறிகளை தீர்மானிக்கிறது, உணவு உடை போன்றவற்றை தீர்மானிக்கிறது, பாரம்பரிய நடைமுறைகளை பாதுகாக்கிறது, தனித்துவத்தை பாதுகாக்கிறது. கலாச்சாரத்திற்கான அடித்தளம் மதம். அதற்கு அடுத்து மொழி, மொழி சார்ந்த இனம். ஆக ஒரே கலாச்சாரம் எப்படி இந்தியாவில் இருக்க முடியும்? இஸ்லாமியர்கள் இருக்கிற போது, கிறிஸ்தவர்கள் இருக்கிற போது, சீக்கியர்கள் இருக்கிற போது, சமணர்கள் இருக்கிற போது, பௌத்தர்கள் இருக்கிற போது, பார்சிகள் இருக்கிற போது எப்படி ஒரே கலாச்சாரத்தை இங்கே கொண்டு வர முடியும்? அதனுடைய உள்நோக்கம் என்னவென்றால், உண்மையான பொருள் என்னவென்றால், கர்வாப்சி என்று முழங்கினார்கள் அல்லவா, தாய் மதத்திற்கு திரும்புங்கள் என்று சொன்னார்கள் அல்லவா. 2021க்கு பிறகு இந்தியாவிலே ஒரு முஸ்லிம் கூட இருக்க முடியாது, ஒரு கிறிஸ்தவன் கூட இருக்க முடியாது, இப்போதே நீங்கள் இந்துக்களாக மாறிவிடுங்கள் என்று அச்சுறுத்தினார்கள் அல்லவா. உத்தரப்பிரதேச முதலமைச்சர்
யோகி ஆதித்யநாத், பெயர் கூட எனக்கு வரவில்லை. அந்த முதலமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவர் எவ்வளவு மோசமான கருத்துக்களை கொண்டவர். சேரி பகுதிகளுக்கு செல்லுகிற போது, குப்பம் பகுதிகளுக்கு செல்லுகிற போது குழந்தைகளை தொட்டுவிட்டால் சோப்பு போட்டு கழுவ வேண்டும் என்கிற அளவுக்கு அவர்கள் யாரும் இவரை தவறி கூட தொட்டுவிடக் கூடாது என்று பின்னால் நின்று பிடித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு எவ்வளவு அருவருப்பான அநாகரிகமான ஒரு கலாச்சாரம். 2021க்கு பிறகு இந்தியாவிலே இந்து மதம் மட்டும்தான் இருக்க வேண்டும், வேறு மதம் இருக்கக்கூடாது. அப்படி என்றால் எத்தனை லட்சம் பேரை, எத்தனை கோடி பேரை இவர்கள் அச்சுறுத்தி இந்து மதமாக மாற்ற வைக்க முடியும்? வேண்டுகோளின் அடிப்படையில், போதனையின் அடிப்படையில் வன்முறை செய்வோம் என்பதைத்தான் மறைமுகமாக சொல்கிறார்கள், அச்சுறுத்துகிறார்கள். எத்தனை கோடி மசூதிகளை இவர்களால் இடிக்க முடியும்? ஒரு பாபர் மசூதியை இடித்து விட்டதை போல இந்தியாவில் உள்ள மசூதிகளை எல்லாம் இவர்களால் இடித்துவிட முடியுமா? இந்தியாவில் உள்ள தேவாலயங்களை எல்லாம் இவர்களால் இடித்துவிட முடியுமா? பௌத்த விகார்களை எல்லாம் இவர்களால் இடித்துவிட முடியுமா? ஆனால் அப்படிப்பட்ட வன்முறைகளையும் செய்வோம் என்பதுதான் அவர்களின் கொக்கரிப்பு. ஒன் நேஷன் ஒன் கல்ச்சர் என்பது மிக மோசமான ஒரு ஆபத்தான தீங்கான ஒரு முழக்கம். அது ஒரே மதம், ஒரே நாடு, ஒரே கலாச்சாரம் என்கிற அடிப்படையில் ஒரு பயங்கரவாத முழக்கத்தை மோடியின் தலைமையிலான கும்பல் பரப்பிக் கொண்டிருக்கிறது. 5 ஆண்டு காலம் உருண்டோடிவிட்டது. மோடியின் ஆட்சியில் என்ன சாதித்திருக்கிறார்கள் என்று நாம் மதிப்பீடு செய்து பார்த்தால், உலக அரங்கில் இந்திய தேசம்தான் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத நாடு என்கிற வரிசையில் முதலிடத்திற்கு வந்திருக்கிறது. இதுதான் மோடியின் சாதனை. ஊழலை ஒழிப்போம் என்றார், கருப்பு பணத்தை மீட்போம் என்றார், அண்ணா ஹசாரேவுக்கு துணை நின்றார். அண்ணா ஹசாரேவின் போராட்டத்தால் இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு உருவானது. ஆனால் அண்ணா ஹசாரே போராட்டத்தால் காங்கிரஸ் ஆட்சியின் போது உருவாக்கப்பட்ட லோக்பால் சட்டம் என்ன ஆனது? 5 ஆண்டு காலத்தை கடந்த மோடி அவர்களே அந்த லோக்பால் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக சிறிதேனும் முயற்சித்திருப்பாரா? ஊழலை ஒழிப்பதற்கு இவர்களுக்கு இடத்தில் என்ன திட்டம் இருக்கிறது? என்ன முனைப்பு இருந்திருக்கிறது? எதுவும் கிடையாது. கருப்பு பணத்தை வெளிநாடுகளில் இருந்து மீட்டு வந்து உங்கள் ஒவ்வொருவரின் வங்கி கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் போடுவேன் என்று சொன்னாரே பிரதமர், செய்தாரா? இல்லை. இவர்கள் செய்ததெல்லாம் உத்தரப்பிரதேசத்திலே தாத்ரி என்கிற இடத்திலே ஒரு இஸ்லாமியரின் வீட்டுக்குள்ளே நுழைந்து, அடுப்படிக்குள் நுழைந்து, அவன் குழம்பு சட்டிக்குள்ளே கையை விட்டு, நீ வைத்திருக்கிற குழம்பு மாட்டுக்கறி குழம்பா ஆட்டுக்கறி குழம்பா என்று பார்த்து, மாட்டுக்கறி குழம்புதான் என்று சொல்லி அடித்து கொலை செய்ததுதான் மோடியின் சாதனை. மோடி அரசு, மோடி ஆட்சி காலத்தில் நிகழ்ந்த சாதனை. பசுமாட்டின் தோலை உரித்தார்கள், பசுமாட்டை அல்லது மாடுகளை கடத்தி போனார்கள் என்று இஸ்லாமியர்களையும் தலித்துகளையும் குறிவைத்து தாக்கினார்கள், படுகொலை செய்தார்கள் என்பதுதான் மோடியின் ஆட்சி காலத்தில் நிகழ்ந்த சாதனை. கர்வாப்சி என்கிற பெயரால் இஸ்லாமியர்களையும் பிறரையும் அச்சுறுத்தி மதமாற, இந்து மதத்திற்கு மாற வேண்டும் என்கிற எச்சரிக்கையை விடுத்ததுதான், வன்முறைகளை தூண்டியதுதான் மோடி ஆட்சியின் சாதனை. டிமானிட்டைசேஷன் என்கிற பெயரால் சாதாரண மக்களின் கைகளில் இருந்த அத்தனை ரூபாய் நோட்டுகளையும் செல்லாததாக ஆக்கி உலக அரங்கில் பணத்தின் மதிப்பை சரிய வைத்ததுதான் மோடியின் சாதனை. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். மோடி பிரதமராக பதவியேற்ற நாளில் இருந்து இந்தியாவில் நாடாளுமன்றத்தில் தங்கி அவர் ஆட்சி நிர்வாகத்தை கவனித்த நாட்கள் மிக மிக சொற்பம். இதை பயன்படுத்தி உலக நாடுகள் முழுவதும் அவர் சுற்றுப்பயணம் செய்தார். அயல் நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்கிற ஒரு பிரதமராகத்தான் அவரால் இருக்க முடிந்ததே தவிர, இந்திய தேசத்தின் வளர்ச்சி முன்னேற்றம் என்கிற முழக்கத்தை முன்வைத்தவர், பொருளாதாரத்தில் இந்த தேசத்தின் ஒட்டுமொத்த உற்பத்தியில் மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்தியவர் மோடி. மீண்டும் மோடி பிரதமர் ஆனால், மீண்டும் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் இந்த தேசத்தை எவராலும் காப்பாற்ற முடியாது. மிக மோசமான ஒரு எதிர்காலத்தை நாம் சந்திக்க வேண்டி வரும். சமூக ஒற்றுமை சீர்குலையும். இந்துக்களுக்குள்ளேயே ஒற்றுமையாக வாழ முடியாத நிலை உருவாகும். இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையிலே இருக்கிற ஒற்றுமை மட்டும் பாதிக்கப்படும் என்று கருதாதீர்கள்.
இந்துக்களுக்கு இடையிலே கூட ஒற்றுமை இருக்காது, பாதுகாப்பு இருக்காது, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது, தலித்துகளுக்கு பாதுகாப்பு இருக்காது, பழங்குடி மக்களுக்கு பாதுகாப்பு இருக்காது, இங்கே மனித உரிமை ஆர்வலர்களுக்கு பாதுகாப்பு இருக்காது, கௌரி லங்கேஷ்கர் போன்ற அறிவு சார்ந்தவர்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. மிக மோசமான ஒரு எதேச்சதிகாரமான ஆட்சியாகத்தான் மோடியின் ஆட்சி மீண்டும் அமையும். மறுபடியும் அவர்கள் தேர்தல் நடத்துகிற ஒரு தேசமாக இதை வைக்க மாட்டார்கள். அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வருவார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வரையறுக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தை அழித்தொழித்துவிட்டு மறுபடியும் மனு தர்மத்தை இங்கே ஆட்சி நடத்துவதற்கு அனுமதித்து விடுவார்கள். இந்த ஆபத்திலிருந்து, தீங்கிலிருந்து, இந்த பேர் அபாயத்திலிருந்து இந்த தேசத்தை காப்போம். அதற்கு இஸ்லாமியர்களும், கிறிஸ்தவர்களும், இதர சிறுபான்மையினர்களும், தலித்துகளும், பழங்குடிகளும், ஜனநாயக சக்திகளும், மதசார்பற்ற சக்திகளும் ஒன்று சேர வேண்டிய ஒரு வரலாற்று தேவை எழுந்துள்ளது. ஏனென்றால் தேச ஒற்றுமையை பாதுகாக்க, சமூக ஒற்றுமையை பாதுகாக்க அந்த நல்லெண்ணத்தோடு இந்த கூட்டத்தை நடத்திய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.